20 வயசு கூட ஆகல. அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமால ஹீரோவான நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட் கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனுஷ். தமிழ் சினிமாவுல தற்போதைய முன்னணி நடிகர்கள்ல கொஞ்சம் கூட தவிர்க்கவே முடியாத ஒரு நடிகரா தனுஷ் வளர்ந்துட்டாரு. நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஒரு நடிப்பு அரக்கனா வளர்ந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ தனுஷ்க்கு 41 வயசு ஆகுது. ஆனா அவரோட 19வது வயசுலயே அவரோட அண்ணனான செல்வராகவன் டைரக்ட் பண்ணி அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா ப்ரொடக்ஷன்ல 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா நம்ம சினிமாக்குள்ள அறிமுகமானாரு. எப்போ 19 வயசுல. இப்போ 41. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு தனுஷ் சினிமாக்குள்ள வந்து. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை வாங்கிச்சு. அறிமுகமான முதல் படமே ஹிட் ஆகுறதுலாம் பெரிய விஷயம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எஸ்டிஆர் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய சிலம்பரசன் அவரோட 19வது வயசுலயே அவரோட அப்பாவான டி ராஜேந்தர் இயக்கத்துல 2002ஆம் ஆண்டு வெளியான காதல் அழிவதில்லை அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள ஒரு ஹீரோவா அறிமுகமாகிறாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு கிடைக்கல. அப்போ சிம்புக்குன்னு எந்த ஒரு ஃபேன்ஸுமே கிடையாது. டி ராஜேந்திரோட ஃபேன்ஸ் தான் மொத்தமா களத்துல இறங்கி சிம்புவோட இந்த படத்தை ஹிட் ஆக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த படம் சரியா போகாம முதல் படத்திலேயே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சிம்பு சந்திச்சாரு. பட் இங்க கோஇன்சிடென்ஸ பாத்தீங்களா? சிம்பு தனுஷும் ஒரே வருஷத்துல தான் அவங்களோட முதல் படத்தை நடிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ஹிட் ஆயிருக்கு, இன்னொருத்தருக்கு ஃபிளாப் ஆயிருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச கிளாஷ் இன்னைக்கு வரைக்குமே போய்கிட்டு தான் இருக்கு. சிம்பு என்னதான் தோல்வி படங்களை கொடுத்தாலும், சிம்பு சில வருஷம் சினிமா விட்டே விலகி இருந்தாலும் என்னைக்குமே அவரோட ஃபேன்ஸ் மட்டும் அவரை கைவிட்டதே கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். 90s காலகட்டத்துல நிறைய முன்னணி ஹீரோக்கள் இருந்தாலும் திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து மொத்த ஃபீமேல் ஆடியன்ஸை அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு யங்ஸ்டரா நம்ம தமிழ் சினிமால சும்மா கலக்கிட்டு இருந்தான். அது வேற யாரும் இல்ல, இந்த பிரசாந்த் தான். பிரசாந்த் அவரோட 17 வயசுலயே ஒரு ஹீரோவா அறிமுகமாயாச்சு. ஏன்னா பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய ஆளா இருந்தாரு. அவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ராதா பாரதி இயக்கத்துல 1990ஆம் ஆண்டு வெளியான வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற படத்துல பிரசாந்த் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இதுல நல்ல நேரத்தை பாத்தீங்களா? அறிமுகமான முதல் படம் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. இவரோட 22வது வயசுலலாம் நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவாவே மாறிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய். நம்ம தளபதி விஜய் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவுல வெற்றி அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அந்த ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா தலைமை ஹீரோவா தான் ஆயிருக்காரு. விஜயோட அப்பாவான எஸ்ஏசி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தின் மூலமா தான் ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள விஜய் அறிமுகமாகிறாரு. இன்னைக்கு பாத்தீங்களா, நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஹையஸ்ட் பேட் ஆக்டர் அப்படின்னா இவர் தான். இந்த படம் ரிலீஸ் ஆனது 1992ல. அப்ப விஜய்க்கு வந்து 18 வயசு. அறிமுகமான முதல் படமே ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா மாறுது. இதையும் தாண்டி முதல் படமே இவருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு. இது மட்டும் இல்ல, நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமா சிறந்த அறிமுக நடிகர் அப்படின்ற விருதும் விஜய்க்கு கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட 19வது வயசுலயே ஹீரோ ஆயிட்டாருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட 19வது வயசுலயே ஹீரோ ஆயிட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எல்லிஸ் ஆர்டூங்கன் இயக்கத்துல 1936ஆம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி அப்படின்ற படத்துல தான் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை வாங்குது. இவரோட சிறந்த நடிப்பின் வாயிலா எப்பவுமே எம்ஜிஆர் ஒரு நல்ல ஆக்டராவும் நம்ம தமிழ் மக்கள் மனசுல இருக்காரு. எதிர்பாராத அளவுக்கு இந்த படம் வசூல அள்ளி குவிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.